ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ் நலபாகத்தில் இன்றைக்கி சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் தீபாவளி அன்றைக்கி நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையான இந்த மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதே கிளாஸ்லேயே நம்ம சர்க்கரையும் எடுக்கணும். ரெண்டு தடவை கழுவி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ எனக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் தண்ணியெல்லாம் இருத்திட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா கோர்ஸாகவே அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இருத்திட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நம்ம கடலை மாவில் பூந்தி பொரிக்க தேவையில்லை. நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நமக்கு மோத்திச்சூர் லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 7லேருந்து 8 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தண்ணீர் கொஞ்சம் கூட சேர்க்காமல் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெயை சுட வச்சுருக்கேன். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன வடைகள் மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணி தட்டில் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக பொரிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த ஷேப்புக்கு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு பொரிக்கிறதுக்கு இந்த கடலைப்பருப்பு மாவு தயாராக இருக்குது. எண்ணெயில் போட்ட உடனே 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் செவக்க வைக்க வேண்டாம். வடை மாதிரியெல்லாம் சும்மா வெந்தால் போதும். அதனால் 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நமக்கு இப்போ இந்த பக்கோடா தயாராக இருக்குது. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கோடாவாக பொரிச்சு வச்சிடலாம். இந்த ரெசிபி தீபாவளிக்கு முதல் நாள் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு மொத்தமே 15 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தடவை நீங்கள் கடைக்கெல்லாம் போய் மோத்திச்சூர் லட்டெல்லாம் வாங்க வேண்டாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நான் பொரிச்சு தயாராக வச்சுருக்கேன். இதை நல்லா சூடு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 கிளாஸ் கடலைப்பருப்பில் நமக்கு ஏறக்குறைய ஒரு 20 லட்டு கிடைக்கும். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் இந்த தீபாவளிக்கு மோத்திச்சூர் லட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை பாகு வைக்கிறதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப்பு தண்ணீர் விட்டுக்கிறேன். நான் இங்கே கெரேட்டே நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். இப்போ அமேசானில் ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் கெரேட்டே நான்ஸ்டிக் பேனோட லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்வீட்டுக்கெல்லாம் இந்த பேன் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. இங்கே நமக்கு பாகுபதம் தேவையில்லை. குலோப் ஜாமுனுக்கு நம்ம பாகு வைக்கிற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இங்கே நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. அதுக்கு பதிலாக சாஃப்ரான் குங்குமப்பூவை கொஞ்சமாக தண்ணீரில் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை தான் இங்கே சேர்த்துருக்கேன். நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஃபுட் கலரை நான் இங்கே அவாய்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நான் ரோஸ் எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். சப்போஸ் ரோஸ் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏலக்காய் தூள் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு நம்ம பொடி பண்ணிய அந்த கடலை பருப்பு மிக்ஸிங்கை இதில் கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துங்க. நான் ரோஸ் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இது கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். எல்லா ஷாப்லேயும் ஈஸியாக கிடைக்கும்.
ரோஸ் எசன்ஸ் வந்து இங்கே ஆப்ஷனல் தான். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போது நான் கட் பண்ணிய நட்ஸை சேர்த்துக்கிறேன். முந்திரி, பாதாம், பிஸ்தா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற தான் இது நல்லா கெட்டிப்படும், நமக்கு லட்டாக பிடிக்க வரும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குது. நான் இதை நல்லா ஆற வச்சிடறேன். இந்த மாதிரி செஞ்சு நல்லா பரத்தி வச்சிட்டோன்னா ஈஸியாக ஆறிடும். இந்த மாதிரி நான் பரத்திட்டு இதை நல்லா ஆற வச்சிடறேன். பாருங்கள் நேரம் ஆக இது கொஞ்சம் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் லட்டாக பிடிங்க, ரொம்ப அருமையாக வரும் நமக்கு. சூடோடையும் இளம் சூடோடையும் நீங்கள் பிடிக்க வேண்டாம், நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆற வச்சுட்டேன். எனக்கு 5 நிமிஷம் ஆச்சு இதை ஆற வைக்கிறதுக்கு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு 15 நிமிஷத்துலேயே மோத்திச்சூர் லட்டு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லாவே நமக்கு ஆறிடுச்சு. எந்த ஷேப்புக்கு வேணாலும் இதை நம்ம இது பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. நெய் தொட்டு நம்ம லட்டா பிடிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நல்லாவே எனக்கு ஆறிடுச்சு. நான் நெய் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு நான் லட்டா பிடிக்கிறேன். பாருங்கள் நமக்கு சூப்பராக நல்ல மாயிஸ்டாக இந்த மோத்திச்சூர் லட்டு நமக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த தடவை நீங்கள் இந்த லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த லட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி கண்டினியூஸாக வரப்போகுது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். பாய்.